குமார் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் சொல்லக்கூடிய சில புள்ளிகள் அடிப்படை தரவுகளோடு சில மூமெண்ட்டுகளோட அடிப்படையில் இருக்குது அப்படின்றப்போ என்ன பிளானை வந்து பாஜக இந்த விஷயத்துல போடுது? ஒன்று, தாவேகா தனித்து நிற்க வேண்டும், அப்படி இல்லைன்னா திமுக கூட்டணியை உடைக்கணும். அதற்கான சிம்டம்ஸ்குள்ள இருந்து தான் செயல்படுறாங்களா? திரு தமிழ்மணி சாரார் இருக்கட்டும், நண்பர் நக்கீரன் பிரகாஷ் அவர்களாக இருக்கட்டும், இரண்டு பேரும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஸ்டடி ஓரியண்டடாக சொன்னாங்க. அதில் நான் உடன்படுறேன். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் எந்த கட்சி ஜெயிக்கும் இந்த எலெக்ஷனில், எந்த கட்சி ஜெயிக்க போகிறது அப்படிங்கிற கணிப்பு, அந்த கருப்பொருளை யார் சரியாக கணிக்கிறாங்களோ அந்த கணிப்பின் அடிப்படையில் தான் கூட்டணிகள் முடிவாகும். இது பல உதாரணங்கள் இருக்கின்றன. இப்போ பார்க்குறப்போ திமுக தான் ஜெயிக்குன்ற ஒரு கணிப்பு யார் சொன்னது? பெரும்பாலும் எல்லாரும் தான் சொல்றாங்க. யாரும் சொல்லலை. பெரும்பாலும் எல்லாம் டிஎம்கே ஐடி விங்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆதரவாளர்கள் சொல்லுவாங்களே தவிர நிலைமை அது இல்லை. அப்போனா இந்த இடத்துல காங்கிரஸ் என்ன கணிச்சிருக்காங்க? அது வாங்க, அதுக்குன்னு நேரம் இருக்கு. அதுக்கு இன்னும் கூட்டணிகள்லாம் முடிவாகும் போது தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க நம்மளை விட பவர்ஃபுல்லாக கணிப்பாங்க. எல்லா கட்சியிலையும் எல்லாரும் பேசிக்குவாங்க. அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார்னு பேசுவாங்க. இதெல்லாம் நடைமுறை. ஆனால் ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த ஆட்சி மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறதா? இப்போ இந்த நடந்த 4.5 வருஷம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற ஆட்சி மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறதா என்றால் இல்லை. நீங்கள் எந்த நம்ம ஊரை அது இருக்கட்டும். எலெக்ஷன் ஓரியன்டான விஷயங்கள்ல என்ன கால்குலேஷனை காங்கிரஸ் கட்சி போடுது? காங்கிரஸ் கட்சி ஒருவேளை திமுக கூட இருந்தோம்னா நமக்கு வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட் தான் கிடைக்கும். அதை தாண்டி நம்ம 2026க்கு பிறகு தென்னிந்தியாவுக்குள்ள ஒரு வலிமையான கட்சியாக மாறணும்னா அதுக்கு விஜய் தேவை அப்படின்ற இடத்த நோக்கி நகர்ந்துருக்காங்க. பிலீவ் பண்றாங்களா, நம்புறாங்க? ஜெயிக்கிற குதிரைக்கு தான் பெட் கட்டுறதுக்கு எல்லாரும் முன்னுருவாங்களே தவிர தோத்து போயிடும்னு அவங்களுக்கே முன்னுக்கூட்டியே தெரிஞ்சுட்டு யாரும் பெட் கட்ட மாட்டாங்க. இது பொது உண்மை. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ அந்த வகையில் இன்னைக்கு திமுகவுக்கு எப்படி இருக்கிறது? செல்வாக்கு ரொம்ப சரிந்திருக்கிறது. ஆன்டி இன்கம்பரன்சி நிறைய இருக்கிறது. எல்லாத்துலேயும் தோல்வி அடைந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்குலேருந்து பல விஷயங்கள் இருக்குது. அதை திரும்ப நிறைய வாட்டி பேசியாச்சு. ஆகையினால அதை சரியாக கணித்து தான் அதில் இருந்து தான் திருமாவளவனாக இருக்கட்டும், திருமாவளவன் என்ன சொன்னார், முதலமைச்சர் ஆகக்கூடாதா, ஏன் நான் பிரதமர் ஆகணும்னு கூட எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒரு கட்டத்தில் நான் வந்து கட்சியை கலைச்சிட்டு கூட போயிடுவேன்னு சொன்னார். அதே போல் கம்யூனிஸ்டுகள் 12 கட்சி, வைகோ சொல்லியிருக்கிறார். வைகோ என்ன சொல்லியிருக்கார், 12 கட்சி 12 சீட்டுக்கு கம்மியாக இருந்தால் எங்களை வந்து ரெகக்னேஷன் கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் மற்ற கம்யூனிஸ்டுகளும் அதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது ஏன் கேட்கக்கூடாதுன்னு பேசியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கிறது. அதெல்லாம் தமிழ்மணியார் சொன்னதெல்லாம் 100% சரியானது தான். இது காரணம் என்னென்னா, நம்ம பிரதிநிதித்துவத்தை நம்ம பெறணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. அது இதுவரைக்கும் கூட்டணி பற்றியே பேசிக்கிட்டு இருந்த அரசியல் நிலவரம் இந்த தேர்தலில் மட்டும் அதிகாரத்தில் பங்குங்கிறத எல்லாரும் சேர்ந்த. அதுதான் ஏன் பீகார் தேர்தலுடைய தோல்வின்றது இதெல்லாம் பேசுனது பீகார் ரிசல்ட்டுக்கு முன்னால. பீகார் ரிசல்ட்டுக்கு முன்னால இப்ப பீகார் அதுக்கு அப்புறம் தானே அவங்க பணிவா போகணும். திமுக அது இப்ப மாத்தி இருக்காங்க. நேற்றே திருமாவளவன் கார்ல போகும்போது பேட்டி எடுக்காங்க. பத்திரிகையாளர் கேட்கறதுக்கு என்ன சொல்ல, நாங்க கூட்டணி எல்லாம் பத்தி ஒன்றும் அதிகாரத்தில் பங்கு நாங்க ஒன்றும் கேட்க போறது இல்லை. 2020 அந்த நிலைப்பாடு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே அதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கு. எப்படி அவங்களுக்குள்ள ஒரு நம்மலாம் சேர்ந்தா தான் இந்த திமுகவுக்கு ஆட்சியில் இருக்கும், நம்மலாம் இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அது அவங்க ஒரு ஓரியண்டடாக தான் செயல்படுறாங்க. இதை முதலமைச்சருக்கும் தெரியும், தனக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறதும் அவருக்கு தெரியும். இதையெல்லாம் தாண்டி ஒரு கணிப்பு முதல்ல சன் டிவியில் நான் இதை விளம்பரம் சொன்ன 2 வருஷத்துக்கு முன்னே திரு விஜயும் ராகுல் காந்தி மீட் பண்ண வச்சது யாரு எல்லாங்கிற தகவலை நான் சொல்லியிருக்கேன். அதுதான் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் அவர் சொல்லிட்டாரு. அது எல்லாமே கார்த்திக் சிதம்பரம் அதை சமீபத்தில் அதை கன்ஃபார்ம் பண்ணாரு. அந்த கருத்துருவாக்கம் பாஜகவால் எடுத்து சொல்லப்படுகிறது. அது தாவேகா மூலமாக ஒரு அஜெண்டா காங்கிரஸ் கட்சியினுடைய சிலருக்கு பாஸ் ஆகுது. அந்த டிராமா தான் ஊடகங்கள் மூலமாக நிறைவேற்ற. நல்லா யோசிச்சு பாருங்க. பாஜக எப்படி சொல்லும், பாஜக தன்னோட வரணும்னு அது எதிர்பார்த்துட்டு இருக்கு. பாஜக விஜய் தன்னோட வந்தால் சௌரியம். இன்னைக்கு கூட கூட்டணி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முழு பொறுப்பு,
நீங்கள் தேர்தலை நீங்கள் முடிச்சு நல்லபடியாக நடத்தி முடிக்கணும்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. பிரதமரை பார்த்துருக்காரு. யார் யார்ட்டெல்லாம் விஜய்கிட்ட இவர் செந்தில் பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி பேட்டி நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. அதுல ஒரு லாஜிக் புள்ளி இருக்கு இல்லையா? பாஜகவுக்கு பீகார் மாதிரி தேர்தல் ஜெயிக்கணும். அப்போ இங்க ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? திமுக கூட்டணி வலுவா இருக்குது, திமுக கூட்டணி உடைக்கணும். அப்போ உடைக்கிறதன் மூலமாக அந்த செக் ஃபேக்டரை வந்து வைக்கலாம் இல்லையா? அந்த லாஜிக் அங்க சரியா சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல விடுங்க, நான் சொல்றேன். ராஜேந்திர பாலாஜி இன்னைக்கு நேற்று எங்கேயோ வெளியூரில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்து முதலமைச்சர் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர்கிட்ட பேசுவார், விஜய்கிட்ட பேசுவார். அதே போல் டிவிகே விஜய் நினச்சாலும் அவர்கிட்ட பேசுவார். 2 பேரும் பேசிக்குவாங்க. அதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இதுக்கு டைம் இருக்குது. அப்படி இப்படின்லாம் பேசினார். இதெல்லாம் தான் எதிர்பார்ப்பாங்க அரசியல் கட்சி. திமுக பொது எதிரியாக ஆக்கியாச்சு. திமுகவை பொது எதிரியாக ஆக்கி அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா இந்த கூட்டணி அவசியம் என்று தான் பிஜேபி கருதுமே தவிர, நீங்க காங்கிரஸுக்கு இவங்க ஐடி இவங்க செயல்படணும்னு அவர் சொல்றதுல அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இல்ல, அவர் ஜெயிக்கிறது தானே முக்கியம். பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்? திமுக கூட்டணியை உடைக்கணும். இது வந்து இடையில இருந்து கணிக்கிறது, கணிப்பாளர்கள் நரேட்டிவ் செட் பண்றவங்க பேசுறது. நானே இதுவும் ஒரு நரேட்டிவ் தானே? இல்ல, நானே பேசினாலும் எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும். நான் இப்படித்தான் வரும், இப்படித்தான் வரும், இது இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கறத பேசுவேன். நான் உண்மை அடிப்படையில தான் நான் பேசுறது. இல்ல, அதுல நக்கீரன் பிரகாஷ் மூத்த பத்திரிகையாளர் சொல்ற லாஜிக் ஒரு இடத்துல செட் ஆகுது இல்லையா? ஒண்ணு, மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி, ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணும்பொழுது அது இயல்பாகவே அதிமுக பாஜகவுக்கு சாதகமா மாறும் இல்லையா? அங்க பலகீனப்படுறது திமுக கூட்டணி தானே. அதாவது இப்ப இதுல மெயினா யாருன்னா டிசைடிங் ஃபேக்டர் விஜய் தான். விஜய் யாரை ஆதரிக்கிறாரு, விஜய் கூட யார் சேர்றாங்க, அதை வச்சு தான் வெற்றி தோல்வி. விஜய் அதுக்காக எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிட போறாருன்னு நான் சொல்ல வரல. நிறைய ஓட்டுகளை அவர் பிரிச்சிருவார். அதில் மெயினாக அதில் பாதிக்கப்பட போகிறது அதிமுக, திமுக. அவர் யார் கூட கூட்டணி இல்லைன்னா நான் சொல்கிறேன், யார் கூட சேரலைன்னா அதிமுகவிலேருந்து ஓட்டு போகும், திமுகவிலேருந்து ஓட்டு போகும். சீமானுக்கு அடியோட நாசம், சீமானுக்கு அடியோட போயிடும். அது தவிர எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்கெல்லாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்க, இளைஞர்கள்லாம் ஓட்டு போடுவாங்க. கிறிஸ்டின்ஸ் ஓட்டு, மைனாரிட்டிஸு ஓட் பேங்கு டிஎம்கேக்கு இருக்குது. கடந்த 67லேருந்து மைனாரிட்டிஸை வந்து அதுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டை வாங்குறதுக்கு டிஎம்கே எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு அந்த ஓட்டு சாலிட் ஓட்டு, அந்த ஓட்டு இந்த தடவை இவருக்கு போயிடும். கிறிஸ்டியன் மிஷனரிஸ் விஜயை முன்னே கொண்டு வர்றதுக்கு மறைமுகமான ஆதரவுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து பல சக்திகள் விஜயை கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க, சொல்கிறாங்க. அது சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாத்தோடையும் தொடர்பு வச்சுருக்காங்க. ஒரு அமைப்பையே மாற்றி அமைக்கணும், விஜய் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பின்னால் செயல்பாடுகள்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் 2 வருஷத்துக்கு முன்னால் கூட்டம் நடந்தது, மீட்டிங் நடந்தது. அது ஒலையுமா நடக்குமா நடக்காதாங்கிறத நம்ம முடிவு பண்ண வேண்டியதுன்னு 1 மாதம் கால அவகாசம் இருக்கிறது. அந்த கால அவகாசத்துக்கு பிறகு, ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால ஜோசப் விஜயின் தானே பேர், அவருக்கு மறைமுக ஆதரவுகள் இருக்கிறது. சோனியா காந்தி அதே போல், ராகுல் காந்தி அதே போல், அவங்க அதை விரும்புவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு மத்தியில் மாற்றத்தை விஜய் மூலமாக இங்கேயும் வந்து மத்தியிலும் கொண்டு வரலாங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கற்பனை இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் பேச்சு 2 வருஷத்துக்கு முன்னே பேசப்பட்டது. அதை நான் பல தொலைக்காட்சிகளில் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் நெரேட்டிவ்னு சொன்னால் அது யதார்த்தமாக நடந்தது. அது இது ஐடிவிங்க வந்து பாஜக ஐடிவிங்க அதுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க பாஜக வந்து தங்களோட கூட்டணிக்கு வரணும். வெளிப்படையாக பேசலாம் சார். திமுகவோடு கூட்டணியை தொடர்வதற்கு காங்கிரஸ் விரும்பலையா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது என்ன பாயிண்ட் அப்படின்னா, செல்வ பெருந்தகை சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் எங்களுக்கு 60 சீட் வேணும்னாரு. 60 சீட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்போம் அப்படின்னு சொன்னார். இதை அவர் கொடுக்க முடியுமாங்கிறது ஒன்று. அவங்க கேட்குற மாதிரிலாம் சீட்டு கொடுத்தா திமுக தெருவில் தான் நிற்கணும். அது செய்யவே முடியாது. அப்போ அந்த செக்கு ஏன் வைக்காங்க அப்படிங்கிறது. இப்போ பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி டெட்டு மாதிரி ஆகிப்போச்சு. அது வந்து பெட்ரிட்டன் ஸ்டேஜுக்கு போய் நான் ஏற்கனவே பலமுறை பயன்படுத்தியிருக்கேன். அது கடந்த காலத்தெல்லாம் போன பதிவிலே நான் சொன்னேன். போன வாரம் நடந்த இதில் கூட நான் காங்கிரஸுடைய பேரழிவுக்கு என்னென்ன காரணங்கள்னு சொன்னேன், ஹிஸ்டாரிக்கல் பேசிஸில். ஆனால் இப்போ நடப்பு நிலவரத்தை 2 பேருமே சொல்லிட்டாங்க. நடப்பு நிலவரம் காங்கிரஸ் எதையுமே ஒத்துக்காது, எதையும் தன்னுடைய குறைய தீர்த்திக்காது. இந்தியாவிலே ஆள் யாருமே கிடையாது காங்கிரஸில். ஒரு தலைவர் கூட காங்கிரஸுக்கு தலைமையேற்க தலைவர் இல்லைன்னு காங்கிரஸ்காரங்களே பேசுகிற அளவுக்கு வந்தாச்சு. ராகுலை தவிர, சோனியாவை தவிர வேறு யாருமே காங்கிரஸுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு காங்கிரஸ்காரங்களே வெளிப்படையாக பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் சமத்தியாக கேஸில் மாட்டிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் கேஸை எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி வந்து பெயிலில் இருக்கார்.
இது அது அந்த அசோசியேட்ஸ் கேஸ் இதை விட மோசமான கேஸ். அதனால இதெல்லாம் எதிர்காலம், காங்கிரஸோட எதிர்காலம், இது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். அதனால டிஎம்கேவை விடாமல் அவங்க நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சால் எல்லாரும் உதறிட்டு போயிடுவாங்க.